எதனாலனா எங்கள் சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கான ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதை நாங்கள் உருவாக்கக்கூடிய சக்தி வந்து எங்கள் சமுதாயத்துக்கு உண்டு. கோயிலுக்குள்ளே நுழையாதன்னாங்க. இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் எங்களுக்கு வந்து 10,000க்கு மேற்பட்ட சிறு சிறு கோயில்கள் இருக்குது. ஒரு கோயில் கூடைக்கும் தனிப்பட்ட முறையில் 40 லட்ச ரூபா வருஷத்துக்கு ஒரு ஊரில் 400 தலைக்கட்டு கொண்ட வரியில் நாங்கள் செலவு பண்ணுறோம். சரி, எப்படி 400 பேர் கொண்ட ஒரு ஊரில் வருஷத்துக்கு 25 முதல் 40 லட்ச ரூபா தனியாக கொடை நடத்தி அரசாங்க செலவு இல்லாமல் அரசாங்க அங்கீகாரம் இல்லாமல் எங்களுக்கு செஞ்சுக்க தெரியும். அதே மாதிரி பல கல்வி நிறுவனங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. சரி, பல பேருக்கு இன்றைக்கி அரசாங்கத்துக்கு அடுத்தபடியாக நாடார் சமுதாயத்தால் மட்டும்தான் பல பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியும். அந்த நிலைமையில இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து தான் இவர்கள் எங்களை புறக்கணிக்கிறதுக்கான ஒரு காரணம். இன்றைக்கி நாங்கள் அரசியலில் வந்து அந்தளவுக்கு விழிப்புணர்வாக இல்லை, எங்கள் இளைஞர்கள் வந்து ஆர்வமாக இல்லை. ஆனால் இப்படியே போய்கொண்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு எங்களுடைய அரசாங்கத்தை நாங்களே அமைச்சு கொள்ள வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் போய் யார்ட்டையும் தட்டி பறிச்சு எங்களுக்கு பழக்கம் கிடையாது. சரி, எங்களுக்கு தேவையானதை எங்களுக்கு அமைச்சிக்க தெரியும். அந்த மாதிரி வந்து தொழிலையும் சரி எந்த விஷயத்துலையும் சரி